தெரிவித்துக் கொள்கிறேன். 96 மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அங்கே ஆவியூரிலே புதிய ஆரம்ப சுகாதாரம் அமைப்பதற்கு ஆய்வு செய்யப்படும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. பொதுவாக இத்தகைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கிற போது இப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலே அல்லது 2 சுகாதார நிலையம் இருக்கக்கூடிய அந்த தூரத்தின் அடிப்படையிலே நீங்கள் கணக்கிடுவதாக ஒரு மத்திய அரசினுடைய கைட்லைன் இருக்கிறது. அது பாப்புலேஷன் பேஸ்ட் அல்லது டிஸ்டன்ஸ் பேஸ்டாக இல்லாமல் நீட் பேஸ்டாக எங்கே தேவை இருக்கிறதோ தேவைகளின் அடிப்படையிலே இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை உருவாக்குவதற்காக ஒரு பிளெக்சிபிலிட்டி உங்களுடைய பாலிசியில உருவாக்குவதற்கு மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தியோ அது மாநில அரசாங்கமே அத்தகைய ஒரு பாலிசியை உருவாக்குவதற்கோ இந்த அரசு முயற்சிகளை மேற்கொள்ளுமா என்பதை நான் தங்கள் வாயிலாக அறிய விரும்பி அந்த ஆவியூர் சுகாதார நிலையத்திற்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் உருவாக்கக்கூடிய வகையில், ஏன்னா அது மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது, நிறைய விபத்து பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தால் அங்கே இப்போது எந்த வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே அதற்கும் உருவாக்குவதற்கு ஆவியூரில் அந்த ஆரம்ப சுகாதாரம் அமைப்பதற்கு அரசு ஆவணம் செய்யுமா என்பதை நான் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த இந்த 6 ஆண்டுகளில் தங்களுடைய மாவட்டத்தில் மட்டும் 12 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துவக்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிடுவது போல நம்ம அந்த விதிமுறை, ஒன்று மக்கள் தொகை 50,000 மக்கள் தொகை, இன்னொன்று 8 கிலோமீட்டர் இடைவெளிக்கு புதிய ஆரம்ப சுகாதாரம். அந்த நிகழ்வுகளை நாம் குறிப்பிட்டு நிற்பதில்லை. நீங்கள் சொன்னது போல நீட் பேசிஸ் என்ற அடிப்படையிலே தேவைப்படுகின்ற இடங்களுக்கு இப்ப மலைப்பகுதி அல்லது பொதுமக்கள் அவசியம் இங்கே புதிய ஆரம்ப சுகாதாரம் வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு நீட் பேசிஸின் அடிப்படையிலும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு